ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினி சாக்லேட் கேக் வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சலிக்கிற மாதிரி ஒரு சலட் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கப் மைதா மாவு, உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அரை கப் பவுடர் சுகர். இது உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம், கூடவோ குறையவோ. அடுத்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இப்படி சலிச்சாதான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சலிச்சாச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம தனியாக வச்சிடலாம். இன்னொரு பவுலில் ஒரு அரை கப் அன்சால்டட் பட்டர் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே இன்னும் ஒரு அரை கப் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து கலக்குங்க. கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்திருக்கும். இப்போது இது கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வீடியோ எடுக்கும் போது மிஸ் ஆகிடுச்சு, அதனால் மறக்காமல் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும். அடுத்து நாம் சலிச்சு வச்ச மாவில் இந்த தயிர் கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் அடித்து கிளறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கலந்தாச்சு. அடுத்து நாம் காய்ச்சி ஆற வச்ச ஒரு அரை கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துப்போம். இந்த மாவை கலக்கும்போது இப்படியும் அப்படியும் வேறு மாதிரி மாற்றி மாற்றி கலக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கலக்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தேவைப்பட்டால் பால் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அது கூட இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம் ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்து அதில் நல்லா எண்ணெயை லேசாக எல்லா குழிலும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். அடுத்து மாவை ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா குழியிலையும் ஒரு 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் பேன் எடுத்து 2 டைம் தரையில் தட்டினீங்கன்னா மாவு நல்லா செட்டில் ஆகிடும். அடுத்து நம்ம மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் அப்புறம் ஸ்லைஸ்டு ஆல்மண்ட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சு ரொம்ப லோ ஃப்ளேமில், அதாவது அடுப்பில் சின்ன ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது கம்ப்ளீட்டாக குக் ஆகி வரத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத்பிக் எடுத்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு எதுவும் வரல இந்த டூத்பிக்கில். நமக்கு இப்போ கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, நமக்கு மினி சாக்லேட் சிப் கேக் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.